வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். மார்க்கெட் வந்து எவ்வளோ ஸ்ட்ரேஞ்சாக வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நாம் வந்து யோசித்து பார்த்தோம்னா ரொம்ப விசித்திரமாக வந்துருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து தொடர்ந்து ஒரு 4வது நாளாக சற்றேற குறைய மார்க்கெட் வந்து எந்த இடத்துல ஓப்பனிங் இருந்ததோ அதே மாதிரி தான் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்கு. பெருசாக வந்து பயங்கரமான ஒரு நெகட்டிவ் கிடையாது, பாசிட்டிவ் கிடையாது. ஆனால் ஓரளவுக்கு மார்க்கெட் வந்து எந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் இருந்ததோ அந்தளவுக்கு வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஃபஸ்ட் டே. 2வது நாள் இருக்கும்போதே உங்களுக்கு நான் வந்து நோட்டிஃபை வந்து பண்ணேன். நேற்றும் வந்து அப்படியே வந்து நடந்திருக்கு. இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே தான் வந்து நடந்திருக்கு. என்ன இந்த கேண்டில்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி போகுது பின்னாடி வருது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. ஆனால் ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ் இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டும் ஒரே மாதிரி இடத்துல அது ஒரே நியர்பை வேல்யூ கிட்ட தான் வந்து இருக்குது. பெருசாக அதில் வந்து எந்த விதமான ஒரு சேஞ்சஸும் வந்து கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து நான் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தேன். அது எங்கன்னா இந்த இடத்துல. ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து இருக்க இந்த விஷயத்தை நம்ம வந்து கவனித்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த இடத்துல நாம் வந்து ஒரு விஷயம் கவனித்து உங்களுக்கு வந்து சொன்னோம். ஸோ இந்த இடத்துல ஒரு நாள் வந்து நமக்கு பாசிட்டிவாக இருக்குது, 2வது நாள் நெகட்டிவாக இருக்குது, மறுபடியும் இன்னொரு நாள் பாசிட்டிவாக இருக்குது, 2வது நாள் நெகட்டிவாக இருக்குது, இந்த இடத்துல பாசிட்டிவ் இந்த இடத்துல நெகட்டிவ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே வந்து நடந்திருக்கு. முன்ன பின்ன அந்த வேல்யூஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து வித்தியாசமாக இருக்குது. மற்றபடிக்கு பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஒரே இடத்துல தான் வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, கொஞ்சம் வந்து மேலே போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து கீழே வந்திருக்கு. இந்த இடம் நமக்கு வந்து என்ன இண்டிகேட் வந்து பண்ணுது அப்படின்னா, அப்போது இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு நம்மளை வந்து யோசிக்க வைக்குது. நல்லா கேட்டுக்குங்க, யோசிக்க வைக்குது. ஸோ இப்போ இப்படி தான் நம்ம வந்து மார்க்கெட்டோட ட்ரெண்டு வந்து எப்படி இருக்கலாம், எப்படி போகலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து சின்னதாக கெஸ் ஒர்க்கை இப்படி தான் வந்து பண்ணுறோம். அப்போது இந்த இடத்துலேருந்து நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸ் இருக்குது, இந்த இடத்துல ரெசன்ஸ் இருக்குது, அதே மாதிரி இந்த இடத்துல ரெசன்ஸ் இருக்குது. இப்படி வந்து வருது அப்படின்னா அப்போது ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இப்படியே இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு டவுன்ஃபாலு, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு டவுன்ஃபாலு, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு டவுன்ஃபால். அப்போது ப்ரைஸ் வந்து இங்கே போயிட்டு இப்படி கூட வந்து கீழே இறங்கலாம் இல்லையா, வாய்ப்பு இருக்குது இல்லையா. ஏன்னா இந்த ரேஞ்சில் நமக்கு வந்து இப்படி போயிட்டு கீழே இறங்கும் போது அதே மாதிரி இந்த ரேஞ்சிலேருந்து இங்கே போயிட்டு இப்படி கீழே இறங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இல்லையா. ஸோ அப்படி நாம் வந்து யோசிக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே வந்து கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்கிற அந்த காமன் ஃபேக்டரான ஒரு விஷயமாக வச்சு நாம் வந்து டெய்லி மூவ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து கெஸ் பண்ணுறோம். இதை அப்படியே கொண்டு போய் 1 ஹவரில் நீங்கள் வந்து செக் பண்ணுறீங்க, அப்படியே 15 மினிட்ஸில் வந்து செக் பண்ணுறீங்க, அப்படியே 5 மினிட்ஸில் செக் பண்ணுறீங்க. ஸோ இப்படி நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் வந்து செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மூமெண்ட் ஆஃப் த மார்க்கெட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இப்படி இருக்கலாமோ அப்படிங்கிற கெஸ் ஒர்க் உங்களால் வந்து பண்ண முடியும். ஸோ நம்மளால் வந்து கன்ஃபார்மாக மார்க்கெட் இப்படி தான் வந்து போக முடியும், மார்க்கெட் அப் ட்ரெண்டு தான் போகும், டவுன் ட்ரெண்டு தான் வந்து போகும் அப்படின்ட்டு நம்மளால் வந்து கெஸ் பண்ண முடியாது. ஆனால் எந்த பக்கம் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அது எவ்வளோ தூரம் வரைக்கும் வந்து போகும், அந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, அந்த இடத்துலேருந்து ரிஜெக்ஷன் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் எந்த அளவுக்கு வந்து கீழே இறங்கும் அப்படிங்கிறத நம்மளால் வந்து கெஸ் வந்து பண்ணிட முடியும். அவ்வளோதான், வேற ஒன்றும் வந்து கிடையாது. அப்போ இதுலேயே உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன, அது எந்த அளவுக்கு வந்து அந்த லெவல் வந்து போகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் வந்து ஓரளவுக்கு வந்து கெஸ் பண்ண முடியுது இல்லையா, அவ்வளோதான். இதை அப்படியே கொண்டு போய் நம்ம என்ன பண்ணணும், டைம் ஃப்ரேமில் வந்து சேஞ்ச் பண்ணணும், அவ்வளோதான். ஒரு ஒன் டே நம்ம வந்து ஒன் டே டைம் ஃப்ரேம் வந்து எடுக்கிறோம் அப்படின்னா அது அந்த வீக்கே நமக்கு வந்து சஜஸ்ட் வந்து பண்ணிடும். ஸோ இப்படி தான் மார்க்கெட்டோட மூவ் வந்து இருக்கும் அப்படின்ட்டு. நீங்கள் வந்து ஒரு 1 ஹவர் சார்ட்டை வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டே ஃபுல்லாக வந்து மார்க்கெட்டோட ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்கும், மார்க்கெட்டோட மூவ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேம் நமக்கு வந்து சொல்லும். அதே மாதிரி இந்த 50 மினிட் சார்ட் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அங்கே வந்து நெக்ஸ்ட்டு ஒரு 1 ஹவர் மூவ்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் வந்து ஈஸியாக வந்து கெஸ் வந்து பண்ணிடலாம். அடுத்து நீங்கள் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொண்டு போனீங்க அப்படின்னா அடுத்து ஒரு 50 மினிட்ஸ் வந்து எப்படி மார்க்கெட்டோட ரியாக்ஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்படி நாம் வந்து கொண்டு போகும்போது தான் ஒரு அடுத்த ஒரு 50 மினிட்ஸ் டு ஒரு 1 ஹவருக்குள்ளே மார்க்கெட்டோட ரியாக்ஷன் மூவ்மெண்ட் வந்து எந்த பக்கம் போகும், எந்த பக்கம் வரும், மேலே போகுமா கீழே வருமா அப்படிங்கிறத இப்படி தான் நம்ம வந்து ஒவ்வொரு டைம் ஃப்ரேமாக வந்து ஒரு லெஃப்ட் அவுட் பண்ணிட்டு வந்து நம்ம வந்து கொண்டு போகணும். ஸோ அப்படி கொண்டு போகும்போது அந்த இடத்துல தான் நமக்கு வந்து அந்த ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து கன்சல்டேட் ஆகுது, நெக்ஸ்ட்டு ஒரு அப் அண்ட் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நமக்கு வந்து கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு டைம் ஃப்ரேம் நம்ம வந்து சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு டைம் ஃப்ரேமில்
ஒரு அப் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா எந்த லெவல் வரைக்கும் போகும் அப்படிங்கிறத நம்ம வந்து கெஸ் பண்ணுறோம். அதுக்கு அடுத்த ஒரு டைம் ஃப்ரேமில் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம வந்து சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு விஷயம் நம்மளால் வந்து அப்படியே வந்து ஒவ்வொரு விஷயமாக நம்ம வந்து ரெக்கவர் பண்ணிட்டு வந்து போயிட்டே இருக்கிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து எப்படி மார்க்கெட் மூவ் ஆகும், அடுத்தது எவ்வளோ மூவ் ஆகும், அடுத்தது வேல்யூ என்ன, அடுத்தது வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன, இதெல்லாம் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி கொண்டு போனோம் அப்படின்னா ஒரு கரெக்டான ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வந்து கிடைக்கும். ஒரு தப்பான ட்ரேடில் நம்ம வந்து மாட்டாமல் வந்து இருப்போம். அதுதான் நம்ம வந்து செய்ய வேண்டியது. நான் வந்து 5 மினிட்ஸ்லாம் வந்து எடுக்கிறேன். நான் வந்து ஒரு 3 மினிட் தான் எடுக்கிறேன். நான் எதுக்கு வந்து இந்த ஒன் டேலெல்லாம் கொண்டு போயிட்டு என்னோடய டைம் வந்து வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அப்படிலாம் வந்து கிடையாது. அந்த ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து லோயர் டைம் ஃப்ரேம் வந்து நமக்கு வந்து கொஞ்சமாக வந்து சேஞ்ச் ஆகிரும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த இந்த 4 கேண்டலையும் வச்சு பார்க்கும்போது ப்ரைஸ் எங்கேயுமே வந்து மூவ் ஆகலை, ஒரே இடத்துல தான் வந்து இருக்குது. ஆனால் இந்த ஒரே மாதிரி இருக்கிறது மாதிரி இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து என்ன இண்டிகேஷன் வந்து கொடுத்துருக்கு, இந்த இடத்துல பாருங்கன்னா ப்ரைஸ் வந்து ஒரே இடத்துல தான் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே போயிட்டு அந்த இடத்துலேருந்து கீழே இறக்கி விட்டுருக்குறாங்க. அப்போது இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இங்கே வந்து க்ரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? தேர் இஸ் அ சான்ஸ். அப்போது இதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை நம்ம வந்து பில்ட் வந்து பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு நம்ம வந்து இந்த மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அப்படிங்கிறது வெறும் அந்த லெவல்ஸ் மட்டும் நம்ம வந்து பார்க்க போகிறோம், அதை வச்சு தான் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கிடையாது. இது மாதிரி நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து அந்த மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும். அது எல்லாமே என்னால் வந்து வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க முடியாது. அப்பப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது அந்த டைமிங்கில் கொஞ்சம் எனக்கு வந்து ஞாபகம் வர்றதை வச்சு நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன், அவ்வளோதான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்களும் ஆஃப்டர் த மார்க்கெட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு சார்ட் அனலைசிஸ் பண்ணுறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு 1 ஹவர் நீங்கள் வந்து டைம் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ரேஞ்செல்லாம் இப்படி இருக்குது, நெக்ஸ்ட் இப்படி மூவ் ஆகிருக்கு, நெக்ஸ்ட் வந்து இப்படி மூவ் ஆகிருக்கு, ஸோ எதனால் இந்த இடத்துல வந்து மூவ் ஆச்சு, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ட்ரெண்ட் லைன் போயிட்டுருக்கு, சப்போர்ட் இருக்குது, உடச்சிருச்சு, உடைக்கலை, என்ன விதமான சில விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஆராய்ச்சி வந்து பண்ணணும். அப்படி பண்ணும்போது அந்த மார்க்கெட்டோட அந்த மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இவ்வளோ தான் இருக்கும், அவ்வளோதான் வந்து இருக்கும், இதுக்கு மேலே நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா உங்களுக்கு வந்து கிடச்சிரும். இப்போ எனக்கு வாட்ஸ்அப் இதில் டெலிகிராமில் நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க, நான் வந்து இந்த அளவுக்கு வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டேன், எக்ஸிட் ஆகிட்டேன், மறுபடியும் நான் வந்து என்ட்ரு ஆகலாமா, நான் வந்து இது வந்து ஹோல்டு பண்ணிகிட்ருக்கேன், நான் இது வந்து எக்ஸிட் ஆகிட்டேன் அப்படின்னு நிறைய வந்து கொஷின் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. குறிப்பிட்ட டைமில் என்னால் வந்து ஒரு விஷயத்தை என்னால் சொல்ல முடியும். உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோஸ்லேயே சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஹிண்ட் மாதிரி நான் வந்து கொடுத்துக்கிட்டே வந்துருக்கிறேன். ட்ரேடை நீங்கள் வந்து என்ட்ரி ஆகிட்டீங்க, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ஸ்கேல்பிங் மாதிரி வந்து போங்க, இன்ட்ரா டேக்கு அந்த அளவுக்கு வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அதில் இன்னொரு ட்வீக் என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, நீங்கள் ஸ்கேல்பிங் மாதிரி வந்து போனாலும் என்ன பண்ணுறீங்க, உங்களோட அந்த ஸ்டேட் ஆஃப் ட்ரேடுக்கு மார்க்கெட் வந்து வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்க நீங்கள் அப்படின்னா இன்றைக்கி உங்களோட ஃபஸ்ட்டு ட்ரேடே வந்து ஒரு 9:25 9:20 அந்த செகண்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலே உங்களுக்கு வந்து ஒரு என்ட்ரி வந்து கிடச்சிருக்கும். கரெக்டாக வந்து ஒரு சப்போர்ட்டில் நமக்கு வந்து ஓப்பன் ஆச்சு, கரெக்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேமர் கைண்ட் ஆஃப் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆச்சு. அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தீங்கன்னா கரெக்டாக 12:35 வரைக்குமே நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் வந்து ஹோல்டு வந்து பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நமக்கு வந்து அந்த லோயர் லோ அப்படிங்கிறது நமக்கு வந்து பெருசாக எங்கேயுமே வந்து ஃபார்ம் ஆகலை, அப்படியே மேலே வந்து மார்க்கெட் வந்து போயிட்டே இருந்துச்சு. 12:35க்கு தான் நமக்கு வந்து ஒரு பேரிஷ் என்கல்பிங் பேட்டர்ன் வந்து வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டோட அந்த ட்ரெண்டே வந்து திரும்பிச்சு. இப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா அந்த 12:35 12 1 மணி அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து மார்க்கெட்டோட அந்த ட்ரெண்டு ரிவர்ஸ்லேயே வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இதுக்காக தான் நான் வந்து ஒரு நாள் நமக்கு வந்து 2-3 நாளாக நான் சொல்லிகிட்ருக்கேன், மார்க்கெட் வந்து ஒரே இடத்துல வந்து சுற்றிட்டு இருக்குது, ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸில் வந்து அனாலிசிஸ் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ சில விஷயங்கள் நான் வந்து இன்டெரக்டாக தான் வந்து சொல்ல முடியும். இந்த கரெக்டாக வந்து அந்த 12லேருந்து 1 மணிக்கு வந்து இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ எல்லாமே நானே சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன கற்றுக்க போகிறீங்க. ஸோ அதுக்காக தான் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சின்ன சின்ன ஹிண்ட் மாதிரி நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இது வந்து இப்படி சொல்லியிருக்கான், இது ஏதோ இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து உங்களை நீங்கள் வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணிக்கணும். அப்படி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படிங்கிறத உங்களால் வந்து கெஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்காக தான், வேறு ஒன்றுமே வந்து கிடையாது. எல்லாமே நானே சொல்லிட்டேன் அப்படின்னா, இப்போ அதாவது தான் ஒரு டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்காக வந்து ஒரு எக்ஸாம் வந்து எழுதிட்டாங்க அப்படின்னா வாட் இஸ் த பர்பஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிடுது இல்லையா. அதுக்காக தான் சொல்கிறேன், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு டீச்சரால் கொடுக்க முடியும், அதை புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து அப்ளை வந்து பண்ணணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே வந்து கிடையாது.
நமக்கு இந்த டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இப்படி ஒரு மூவ் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமையும் போகும். ஏன்னா மார்க்கெட் வந்து அன்சர்டைன், மார்க்கெட் தான் வந்து அல்டிமேட். ஸோ அந்த விஷயத்தில் நாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருக்கணும். இப்போதைக்கு இப்படி இருக்குது, இந்த இடத்துல நமக்கு வந்து போகிறதுனால இப்படி போயிட்டு இப்படி கீழே வந்து வந்திருக்கு. ஆனால் இப்படி நடக்கலை அப்படின்னா என்ன நடக்கலாம் அப்படிங்கிறதையும் நாம் வந்து ரெடி இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட் ஒரு அனாலிசிஸ் நம்ம வந்து செஞ்சு வைக்கணும். அப்படி செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா ஸோ ஃபர்தராக வந்து மார்க்கெட் எப்படி போகுது போகலை அப்படிங்கிறத நம்மளால் வந்து ஒரு விஷயம் நம்மளால் வந்து செஞ்சிட முடியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கேப் இருந்துச்சு, அந்த கேப்புக்கிட்ட கரெக்டாக வந்து ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. நமக்கு ஃபர்தராக இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நமக்கு வந்து மூவ் நமக்கு வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ரைஸ் இங்கே இப்படி போயிட்டு மறுபடியும் இப்படி கூட கீழே இறங்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் பை சான்ஸ் நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாகவும் நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ அதனால் அதுக்கும் நம்ம வந்து ரெடியாக இருக்கணும். ஸோ அப்படி ரெடியாக இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இப்படி வந்து போகும். அப்படி இல்லை இந்த இடத்துல ஒரு பிரேக் டவுன் அந்த ரீடெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இப்படியும் வந்து போகும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஆல்டர்னேட் அனாலிசிஸ். ஸோ இந்த ரேஞ்சில் இப்படி வந்துருச்சு அப்படிங்கிறது இந்த வந்துருச்சு, அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆயிருச்சோம் அப்படின்ட்டு நம்ம வந்து புட் ஆப்ஷன் வந்து உள்ளே என்ட்ரு ஆகிடக்கூடாது. ஸோ இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கிடைக்குதா, அதுக்கு வந்து வால்யூம் சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்து வச்சிடணும். அப்படி பார்த்து வச்சுட்டோம் அப்படின்னா பிரேக் அவுட் கிடைக்கிது, வால்யூம் சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு மார்க்கெட் வந்து ஒரு ரீடெஸ்ட்டுக்காக வந்து போகும் அப்படிங்கிற மென்டாலிட்டிக்கு நம்ம வந்து வந்துடணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸை நாம் வந்து மாற்றிக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்கேல்பிங் பண்ணிகிட்டு இருந்தோம், இப்படி வந்து நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கிடச்சிருச்சு, வால்யூம் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை நம்ம வந்து ஸ்கேல்பிங்கிலேருந்து இன்ட்ராடேக்கு வந்து மாற்றிக்கணும். அப்போது நமக்கு வந்து மூவ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் இருந்தது, அந்த கன்சல்டேஷன் விட்டு மார்க்கெட் வெளியே வருது அப்படின்னா மூவ் அதிகமாக கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம திங்க் பண்ணுற விஷயமே வந்து கொஞ்சம் டபுளாக திங்க் பண்ணணும், அவ்வளோதான். 50 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 50 மினிட் சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு சப்போர்ட் வந்து எடுத்திருந்தாங்க, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து எடுத்திருந்தாங்க, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டு, இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ். அப்போ 50 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஃபர்தராக வந்து மார்க்கெட்டோட ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா நாளை மார்க்கெட் வந்து 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மேக்ஸிமம் நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே வந்து மார்க்கெட் வந்து சுற்றணும். இதுதான் வந்து ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி. ஸோ ஒன்று இப்படி கீழே இறங்கிட்டு இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லையா ப்ரைஸ் வந்து இப்படி மேலே போயிட்டு இப்படி வந்து கீழே இறங்கி இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அவ்வளோதான். மேக்ஸிமம் வந்து நாளையோட ரியாக்ஷன் வந்து இப்படி தான் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு சினாரியோ. ரெண்டாவது சினாரியோ, இன் கேஸ் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைடு வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் இப்படி கீழே இறங்கி இப்படி வரலாம், அவ்வளோதான். இந்த அளவுக்கு வந்து கீழே இறங்கலாம், அதாவது ஒரு 23,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லையா நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னென்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. அப்போது ஒரு 23,350 வரைக்கும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது நாளைக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து இதுதான், ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே வந்து இப்படி வந்து சுற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன். அப்படி இல்லையா நமக்கு வந்து இந்த இடத்துல இந்த பிரேக் டவுன் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 23,000 வரைக்கும் வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 23,350 வரைக்கும் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 50 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்குது. ஸோ அந்த இடத்துல நமக்கு வந்து மூவ் இப்படி இருக்குன்னு தெரியுது, இந்த இடத்துல நமக்கு வந்து வேல்யூவே நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல இப்படி தான் வந்து இருக்க போகுது, மார்க்கெட்டோட ரியாக்ஷனே வந்து இவ்வளோ தான் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்குது இல்லையா. ஸோ அடுத்தது சென்செக்ஸோட 5 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக நமக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கா. ஸோ இந்த இடத்துல இருந்து இப்படி கொண்டு வாங்க, இது வந்து ஒரு ஹெட்டு, இது ஒரு ஷோல்டர், அதுக்கப்புறம் இங்கே இடத்துல கொண்டு வந்தீங்க அப்படின்னா இது ஒரு ஷோல்டராக நமக்கு வந்து மாறுது. ஸோ இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாகவும் உங்களுக்கு வந்து வருது, ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னாகவும் வருது. ஸோ இந்த சென்ஸ் நாளை நம்ம என்ன எதிர்பார்க்கணும், கைண்ட் ஆஃப் இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாகவும் வந்து ஆக்ட் ஆகுது, ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னாகவும் வந்து ஆக்ட் ஆகுது. இன்கேஸ் நமக்கு வந்து இன்றைக்கி நாளைக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து உடைக்கிறாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு நெகட்டிவான மூவ் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது கிட்டத்தட்ட நமக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து பர்சன்டேஜ் இருக்குது, பாயிண்ட்ஸு ஒரு 1000 பாயிண்ட்ஸ் பக்கம் வந்து இருக்குது. மேக்ஸிமம் ஒரு 1000 பாயிண்ட்ஸோட மூவ் அப்படிங்கிறது வந்து சென்செக்ஸில் நம்மளுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது.
அப்படி இல்லையா, இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து இருக்குது. ஸோ அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இன்னும் அது கொஞ்சம் ட்ரேடிங் விண்டோ வந்து இருக்குது. அப்போது ப்ரைஸ் வந்து அகெயின் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகலை. இந்த இடத்துல இந்த பிரேக் டவுன் வந்து ஆகலை அப்படின்னா இந்த இடத்துல என்ன நடக்கும், ஒரு புல் பேக் போகும். மறுபடியும் இந்த இடத்துல ஒரு ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, மறுபடியும் இப்படி வந்து கீழே இறக்கும். அப்போது இந்த இடத்துல இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்து இன்வாலிடேட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன நடக்கும், ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். இப்படியும் நம்ம வந்து அனாலிசிஸ் வந்து பண்ணுறோம். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த இடத்துல உடச்சிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வந்து கிடச்சிரும். இந்த இடத்துல உங்களுக்கு சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா அகைன் இது போயிட்டு இப்படி வந்து கீழே இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் வந்து ரெடி ஆகிருக்கணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து போகலாம். மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட், மறுபடியும் இப்படி வந்து மூவ் ஆகலாம். ஸோ எல்லாமே வந்து மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸை பொறுத்து தான். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு முன்னாடியே மார்க்கெட் கண்டிஷன் இப்படி இருந்தால் என்ன மூவ், எவ்வளோ பாயிண்ட்ஸு, எவ்வளோ லெவல்ஸு அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போயே நம்ம வந்து கெஸ் பண்ணி வச்சுட்டோன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நாளைக்கு காலையில் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனாலும் சரி தான், நாம் ஒரு லெவலுக்கு வந்து குறித்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டோட அடுத்த ரியாக்ஷன் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கும், இவ்வளோ லெவல்ஸ் இருக்கும், இவ்வளோ பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நாம் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள். நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50ல் நமக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ரேஞ்ச் அமௌண்ட் தான் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக மார்க்கெட் வந்து எந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பனிங் இருந்துச்சோ அதுக்கு கொஞ்சம் வந்து மேலே வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்காங்க. 23,100 நாம் வந்து சப்போர்ட்னு சொல்லியிருந்தோம், எக்ஸாக்ட்லி அந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்தாங்க. அதே மாதிரி 23,300 ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம், கரெக்டாக அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் அமௌண்ட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 23,250 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 23,100 இருக்கலாம். 23,100 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 23,000, 22,950 மினிமம் வந்து கீழே இறங்கலாம். 23,250 ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சாங்க அப்படின்னா ஒரு 23,400 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த ஒரு 54,800 சப்போர்ட்னு சொல்லியிருந்தோம், எக்ஸாக்ட்லி அந்த இடத்துல ஒரு சப்போர்ட். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு 55,300 ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம், கரெக்டாக வந்து ஒரு 950 வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அது வந்து ஒரு பிரேக் அவுட் கிடச்சி அகைன் ஒரு அப்டெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிருக்கு. அது கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த 55,300 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 55,600 வரைக்கும் போகலான்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக அந்த இடத்துல வந்து போயிட்டு மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆயிடுச்சு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் கொண்டு வந்துச்சு அப்படின்னா ஒரு 55,400 ரெசன்ஸாக வந்துருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 55,000 இருக்கலாம். 55,000 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 54,600 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 55,400 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 55,600 ஒரு 55,800 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் வந்து நிஃப்டி மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆயிருக்கு, பெருசாக சேஞ்சஸ் கிடையாது. ஆனால் இந்த இடத்துல மட்டும் ஒரு 200 பாயிண்ட்ஸ் பக்கம் வந்து மூவ் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து கிடச்சிருக்கு, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே வந்து கிடையாது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு 74,200 ரெசன்ஸ்னு சொல்லியிருந்தோம், ஆனால் ஒரு 74,400 வரைக்கும் கொஞ்சம் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ரிவர்சல் ஆயிடுச்சு. ஆனால் சப்போர்ட் வந்து அதே மாதிரி தான் வந்து எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ நாளையும் சேம் லெவல் தான், 74,200 ரெசன்ஸாக வந்து இருக்கும், 73,600 சப்போர்ட்டாக வந்து இருக்கும். ஸோ 73,600 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 74,150 73,150 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 74,200 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 74,600 வரைக்கும் அப் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி டோட்டலாக இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ளாட் டு ஒரு நெகட்டிவான ஒரு டேவாக வந்து ட்ரேடாக வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 12:30 வரைக்குமே வந்து மார்க்கெட் எங்கேயுமே வந்து மூவ் ஆகலை, ஒரு 50 பாயிண்ட்ஸ் பக்கம் தான் வந்து மூவ் ஆகிட்டு இருந்தது. ஆஃப்டர் 1 மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு, ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் வந்து மூவ் ஆச்சு. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 135 வந்து முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அகைன் ஒரு புல் பேக் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிடுச்சு. ஸோ 13,950 சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தோம், அது உடச்சாங்க அப்படின்னா ஒரு 13,850 வரைக்கும் நான் வரலாம்னு சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு கேண்ட்லேயே அந்த 13,850 வந்துட்டாங்க. அகைன் புல் பேக், அதுக்கப்புறம் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் பண்ணிட்டு மறுபடியும் வந்து நம்ம சொன்ன அந்த ஓப்பனிங் லோ கிட்ட வந்துட்டாங்க. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா 13,950 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் 13,800 இருக்கலாம். 13,800 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 13,700 வரைக்கும் வந்து வரதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 13,950 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 14,000 14,100 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான், பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.